அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் ஒரு 11th ஹவர்லையாவது பிஜேபி வந்து டிடிவி ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வந்து என்டிஏக்குள்ள ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது அது நடக்காது போலையே சார். என்டிஏவும் உடஞ்சி அதிமுகவிலிருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு போலையே. அதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தோணுது. அப்படிதான் தோணுது. நீங்கள் சொல்வது கரெக்ட். அவங்க ஏடிஎம்கே ஸ்பிரிண்டர் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் டிடிவி தினகரனே அங்கே போறாருன்னா அது விஜய்க்கு அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்குமா? அமமுக மாதிரி ஓரளவு அனுபவம் வாய்ந்த கட்சி விஜயோட போவது தேர்தலை வந்து திறம்பட விஜய் எதிர்கொள்வதற்கு உதவும். எந்த கட்சிகள் சார் டிவிகே உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அடுத்த எலெக்ஷன்ல 50 ஓட்டு 100 ஓட்டில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட போகுது. அதனால சிறு சிறு கட்சிகளை கூட, குட்டி குட்டி கட்சிகளை கூட, குறுங்குழுக்களை கூட. அண்ணாமலை வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அண்ணாமலை விஜய்க்குள்ள ஒரு ஃபோன் கான்வர்சேஷனும் நடந்திருக்கு. அண்ணாமலையால் தனி கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் எலெக்ஷன் டைமில் தனி கட்சி ஆரம்பித்து பிஜேபிக்கு எதிராக தனக்கு ஓட்டு போடுங்கன்ற லெவலுக்கு சார். ஆனால் இப்போ அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகுன்றார்ல, அது எப்படி சார்? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உறுதி தள்ள முடியாத கருத்து தாங்க. விஜயோட செல்வாக்கு அதிகரிக்கும் பட்சத்தில் அதிமுக 3வது இடத்துக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் கூட்டணியில் இணைவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளாவே இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், டிடிவி தினகரன் சமீப நாட்களாக தாவேகாவை உயர்த்தி பிடித்து பேசுகிறார். அதிமுக 3வது இடத்துக்கு போகும், திமுக முதலிடம், தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்பதை உறுதிப்படுத்துகிறார். 3வது இடம் அதிமுகன்னு சொல்கிறாரு. 2வது இடம் அவர் சொல்லலை. அது தாவேகாவா திமுகவான்னு சொல்லலை. தாவேகாவை ஏடிஎம்கேக்கு மேலே உயர்ந்த இடத்துல வச்சு அவர் பேசுகிறாரு. எப்பாடுபட்டாவது எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆவதை தடுப்பேன்றாரு. அவர் தாவேகா கட்சியோடு அமமுக பேசுவதாக செய்திகள் வருகின்றன. அதை தான் அந்த கட்டுரையாளர் ஜூலி மாரியப்பன் எழுதியிருக்கார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இது ஓரளவு உண்மையாக இருக்கத்தான வாய்ப்பு உண்டு. ஏனெனில் அவர் அந்த செய்தியாளர் நம்பகத்தன்மை உள்ள ஒரு செய்தியாளர் தான். பேச்சுவார்த்தை நடக்குதுன்றது தெரியுது. பட் விஜய் இறுதி முடிவு என்ன எடுப்பார், தாவேகா அமமுகவோட போகுமா என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்த அந்த ஒரு கோஷ்டியை சேர்த்து, ஏன்னா அதிமுக வாக்கு வங்கியை தான் விஜய் குறி வைக்கிறார். அதனால் அந்த பிரிஞ்சு வந்த ஒரு கோஷ்டியை சேர்க்கும்போது உண்மையான அதிமுக நாங்கள் தான் கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வாய்ப்பு தாவேகா அமமுக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எதுவும் நடக்கலாம் அரசியலில். ஓகேங்க சார். சார் இப்போது இந்த செய்தியை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் ஒரு 11th ஹவர்லையாவது பிஜேபி வந்து டிடிவி ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வந்து என்டிஏக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது அது நடக்காது போலையே சார். என்டிஏவும் உடஞ்சி அந்த அதிமுகவிலேருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது போலையே. அதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தோணுது. அப்படி தான் தோணுது. நீங்கள் சொல்வது கரெக்ட். அவங்க ஏடிஎம்கே ஸ்பிரிண்டர் குரூப்ஸோடு போகிறதுக்கு தான் விஜய்க்கு வாய்ப்புகள் அதிகம் நான் பார்க்கிறேன். எஸ், ஓகேங்க சார். சார் ஆனால் இப்போது டிடிவி தினகரன் வந்து தேவர் ஜெயந்தி அன்றைக்கி என்ன சொன்னார்னா, அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, நாங்கள் 3 பேரும் இணைந்து தான் இதுக்கப்புறம் அரசியலில் பயணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் இந்த வாட்டி அதே இந்த செய்தி வந்து ஓரளவுக்கு நம்பகத்தகுந்த செய்தி நீங்கள் சொல்கிறீங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையனுக்கு வந்து அந்த ஐடியா கிடையாது. அவர் வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு அல்டிமேட் கோலாக வச்சு பயணிக்கிறாரு. டிடிவி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஓபிஎஸ் வந்து இன்னும் எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அப்படின்ற ஒரு சூழலையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இதை நம்ம எப்படி? அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஓபிஎஸ் கடைசியில் ஒத்துப்பார். எங்கே போக போகிறாரு? ஓபிஎஸ்க்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஒருவேளை அமமுக விஜய் அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது, விஜயும் ஒத்துக்கிறாரு, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாருன்னா ஓபிஎஸ்க்கு என்ன கசக்குதா? ஓபிஎஸ்க்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்க இன்றைக்கி. அதை புரிஞ்சுக்கோங்க. நீ தினகரனாவது ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு தாவேகாவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 3க்கு ஏடிஎம்கே போய்டும்லாம் பேசிக்கிட்டு இருக்கார். அதனால் இந்த அலையன்ஸ் ஒருவேளை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி ஜூலி மாரியப்பன் எழுதியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி தாவேகா அமமுக அலையன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஓபிஎஸும் அதில் இருப்பார். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது. தானாக தன்னிச்சையாக பெரிய முடிவெடுக்கிற அரசியல் வல்லமை ஓபிஎஸ்ஸுக்கு இல்லாமல் போய்விட்டார்.
சார் ஆனால் இப்போது இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிடிவி தினகரனே அங்கே போகிறாருன்னா அது விஜய்க்கு அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமா, இல்லை அது அவங்க என்ன மாதிரியான ஒரு நம்பர்ஸில் வருவாங்க? அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். விஜயோட அரசியல் கட்சி என்பது ஒரு புது கட்சி. அமமுக மாதிரி ஓரளவு அனுபவம் வாய்ந்த கட்சி விஜயோட போவது தேர்தலை வந்து திறம்பட விஜய் எதிர்கொள்வதற்கு உதவும். ஏன்னா அந்த கடைசி ஒரு மாதம் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, நாமினேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் ஆகிறது, அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம், எல்லாத்தையோட முக்கியமாக வாக்குப்பதிவு நாள் அன்றைய சூழலை சமாளிப்பது, இதெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சி கூட இல்லைன்னா விஜயால் சமாளிக்க முடியாது, என்னதான் மக்கள் ஆதரவு இருந்தாலும். அந்த இடத்துல இப்போ அதிமுகவோட ஒரு கூட்டணி இல்லைன்றது கிட்டத்தட்ட முடிவாகிப்போச்சு. அப்போ அமமுக மாதிரி அடுத்த நிலையில் இருக்க கட்சிகளோடு அவர் உறவு கொள்வது நிச்சயமாக ஒரு தேர்தலை விஜய் கட்சி திறம்பட எதிர்கொள்ள உதவிகரமாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றதுலாம் அது இப்போ சொல்ல முடியாதுங்க. அது இன்னும் அடுத்த 5 மாதம் இருக்குது, என்ன மாதிரி ஷேப்பப் ஆகுது, இன்னும் என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது தமிழ்நாட்டில், இவையெல்லாம் பொறுத்த விஷயங்கள். ஸோ இப்போ அமமுக உள்ளே வருதுன்னா வேறு எந்த மாதிரியான கட்சிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா பாமகவுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்குது, இன்னும் அவங்களுமே எந்த ஒரு டிசிஷனையும் வெளிப்படையாக சொல்லலை. இன்னொரு பக்கம் தேமுதிக வந்து திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு, டீல் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளுமே பார்க்குறோம். வேறு எந்த கட்சிகள் சார் டிவிக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இந்த ஸ்ப்ளிண்டர் குரூப்ஸ் போகும், கண்டிப்பாக பிரிஞ்சு போனவங்க போவாங்க, அமமுகவோட போவாங்க. மற்றபடி சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் கூட போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா தனியரசு வந்து தனியரசு ஸ்டாலினை முதலமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த கருணாசு தனியரசு, வேல்முருகன், தமிமுன் அன்சாரி, இவங்க எல்லாரையும் திமுக உள்ளே இழுத்து கொண்டுறாங்க. அவங்க சிம்பிள் நிற்க வச்சுடுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஓட்டை கூட, ஒரு ஓட்டை கூட ஸ்டாலினை இழக்க விரும்பலை. இப்போ அந்த 4 பேரை திமுக அணியில் சேர்க்கலன்னா அவங்களாம் இங்கே வருவாங்க. அடுத்த எலெக்ஷனில் 50 ஓட்டு 100 ஓட்டில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட போகுது. அதனால் சிறு சிறு கட்சிகளை கூட, குட்டி குட்டி கட்சிகளை கூட, குறுங்குழுக்களை கூட திமுக தன்னுள் சேர்த்து கொள்ள விரும்புகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த அமமுக போய் விஜய் கட்சியோட சேருதுன்னா மற்றபடி பெரிய கட்சிகள் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் அப்படியே இருக்குது. இந்த புது கட்சிகள் 2016 ஜெயலலிதாவோடு இருந்த அல்லது நடுநிலையாக இருந்த, 2 பக்கமும் போகாமல் நடுவில் நின்றுட்டு இருந்த இந்த டீம் எல்லாமே அங்கே போயிடும். இதைத்தான் எங்கே போயிடும்னா திமுகவோட போயிடும். இதை தாண்டி வந்து நம்முடைய கிருஷ்ணசாமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, விஜய் பக்கம் வரத்துக்கு கிருஷ்ணசாமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பாரிவேந்தருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பாரிவேந்தர் என்டிஏல இருக்கார், அதனால் அவரும் வரமாட்டார். கிருஷ்ணசாமியை தவிர மற்றவங்க யாருக்கும் வாய்ப்பு இல்லை. இதில் ஒன்றும் பெருசாக மற்ற கட்சிகள் வராது. உங்கள் கேள்விக்கான பதில், அமமுகவோட விஜய் போகிறாருன்னா, விஜயோட அமமுக போதுன்னா பெரிய அளவில் மற்ற கட்சிகள் வராது. சார் அண்ணாமலை வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி விட்டு வெளியே வந்துடுவார், வெளியில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவார், இதுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அண்ணாமலை விஜய்க்குள்ளே ஒரு ஃபோன் கான்வர்சேஷனும் நடந்திருக்கு கரூர் ஸ்டாம்பேட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்படின்றாங்களே சார், அது எப்படி பார்க்குறது? எனக்கு தெரிஞ்ச அவர் பிஜேபியை விட்டுலாம் வெளியில் வரமாட்டாருங்க. அமித்ஷா மோடியின் ஒரிஜினல் முகத்தை அவர் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் அவர் சும்மா தான் கட்சி ஆரம்பிப்போன்னு ஒரு கதையை அளந்துக்கிட்டு இருக்காரே ஒழிய, அண்ணாமலையால் தனி கட்சி ஆரம்பித்து, அதுவும் எலெக்ஷன் டைமில் தனி கட்சி ஆரம்பித்து பிஜேபிக்கு எதிராக தனக்கு ஓட்டு போடுங்கன்ற லெவலுக்கெல்லாம் அவர் போவார் நான் நம்பலை. அப்படிலாம் பண்ணார்னா அதுக்கான விலையை அவர் கொடுப்பார். மோடி அமித்ஷாவோட உண்மையான முகத்தை அவர் பார்ப்பார். வைஸ் பிரசிடெண்ட்டுக்கே இந்த நாட்டில் என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். மோடியை சேலஞ்சு பண்ணான். மோடியோட எதிரியாக இருந்துட்டு போகிறது வேறு, ஆனால் மோடி கூடயே இருந்துட்டு அரசாங்கத்திலேயோ கட்சியிலையோ பிஜேபியில் நீங்கள் எதிராக திரும்பினீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டு தன்கர், ஜெகதீப் தன்கர், அது என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். சார் இப்போது ரீசெண்டாக நடந்த பொதுக்குழுவில் ஸ்டில் தமிழக வெற்றி கழகம் தரப்புலேருந்து நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க. டிஎம்கே விசஸ் டிவிகே தான் 2026 எலெக்ஷன் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுறாங்கன்னா, லைக் அப்போ கரூர் இன்சிடெண்ட் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி இல்லை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லை வேறு எதுவும் மறைமுகமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு தரப்புலேருந்து வருதா? அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? கரூர் இன்சிடெண்ட் ஒன்றும் விஜயோட வாக்கு வங்கியை பாதிக்கலை, மாறாக திமுகவோட வாக்கு வங்கியை தான் பாதிச்சிருக்கு. ஆனால் விஜய் மேலே தப்பு இருக்குன்றதான் உண்மை. மக்கள் ஆனால் விஜயை வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கல. விஜய்க்கு அந்த சம்பவத்தில் குற்ற உணர்ச்சியே இல்லை, இதுதான் உண்மை. விஜய் தான் அந்த சம்பவத்துக்கு முதல் பொறுப்பு, நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய் தான் அதுக்கு முதல் பொறுப்பு. 2வது புத்தி கெட்டு போன மக்கள், 3வது கடமை தவறிய அரசு. நான் இப்படி தான் பார்க்குறேன்.
ஆனால் விஜய் வந்து அவருடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட தான் மேலே எந்த தப்பும் இல்லை, முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் தப்பு பண்ணுற தோனியில் தான் பேசுகிறார். அவரிடம் குற்ற உணர்ச்சியே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்லி இதில் என் கருத்து உங்கள் கருத்தை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, திருவாளர் பொதுஜனம் கரூருக்கு உள்ளேயும் வெளியிலையும் இந்த துயர சம்பவத்தில், கரூர் சம்பவத்தில் விஜய் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை, திமுக மீது தான் கோபம் இருக்குது. விஜய் மீது பழி சுமத்தவில்லை, திமுக மீது தான் பழி சுமத்துகிறார்கள். இது விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன். இந்த குட்வில்ல எலெக்ஷன் வரைக்கும் அவர் எப்படி காப்பாற்ற போகிறாருன்றது தான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய பெரிய சவால். ஓகே சார், இன்னைக்கு வந்து விஜய் மீது வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க சார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்து முடிஞ்ச பொதுக்குழுவில் கூட முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்துக்கு எங்களுக்கும் எந்த இதுவுமே இல்லை, நாங்கள் அதில் வந்து நாங்களுமே பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொண்டு போகிறாங்களே தவிர பெரிய அளவுக்கு அரசியல் எதுவுமே பேச மாட்டாங்க. இங்கே களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இன்னும் பொலிட்டிக்கலாக அவங்க ஷேப்பப் ஆகலை, இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும். அவங்க நேற்றைய பொதுக்குழுவில் கூட இன்னும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசியிருக்கலாம், அதை பேச இன்னும் அவங்க பொலிட்டிசைஸ் ஆகலை. தலைவரும் பொலிட்டிசைஸ் ஆகலை, கேடரும் பொலிட்டிசைஸ் ஆகலை. மக்கள் பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி இன்னும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த அக்ரெசிவ் பீப்புள் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இன்னமும் அவர்கள் வந்து சேரவில்லை என்பது தான் யதார்த்தம். வரும் நாட்களில் இது மாறலாம், நமக்கு தெரியாது. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மூவ் பண்ணுற, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து விஜயை வந்து ஒரு இடத்துல என்ன சொன்னார்னா, ஜான்வரி பொங்கலுக்கு அப்புறம் தான் நம்ம கூட்டணி குறித்தான முடிவுகள் எடுப்போன்றாங்க. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் இவ்வளோ அவசரமாக போகிறாரு, அவங்க தரப்புலேருந்து விஜய் கிட்ட பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட்லேயே ஓப்பனாக சொல்கிறாரு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாருல. அப்போ வந்து அவருக்கு பின்னாடி டிஎம்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா 4 கார்னர் ஃபைட்டாக இருந்தால் அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். யாருக்கு பின்னால்? டிஎம்கே. டிடிவி தினகரனுக்கு பின்னாடி இந்த பாருங்களேன், இவருக்கு பின்னால் அவர் இருக்கார், அவருக்கு பின்னால் இவர் இருக்கார். இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசிக்கிட்டே போனீங்கன்னா அது எல்லையே கிடையாது. ஒருத்தனை எதிர்த்தானால பிஜேபியை அவன் எதிர்த்தாலும் அவன் திமுக கைக்கூலி 200 ரூபாய் ஊப்பின்றது எவ்வளோ முட்டாள்தனமோ, திமுகவை அவன் எதிர்த்தாலும் அவன் சங்கின்றது எவ்வளோ முட்டாள்தனமோ, அதே அளவு முட்டாள்தனம் தான் டிடிவி தினகரன் பிஜேபி திமுக ஆளுன்றதும். ஏன் திமுக எவனுமே எதிர்க்கூடாதா? ஆகவே இந்த பார்வையை முதல்ல தவறு. ஆகவே இந்த கருத்தை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன். அப்படிலாம் இல்லை, டிடிவிக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்குது, அவரால் எங்கேயுமே போக முடியல. அதனால் அவருக்கு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. திமுக ஜெயிக்குதோ தோக்குதோ எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது, அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டார். ஓகேங்க சார். ஆனால் இப்போ அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகுன்றார்ல, அது எப்படி சார்? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உறுதி தள்ள முடியாத கருத்து தாங்க. விஜயோட செல்வாக்கு அதிகரிக்கும் பட்சத்தில் அதிமுக 3வது இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல டிடிவி சொல்கிறத நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. அது அப்படி தான் நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த வாய்ப்பு இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். எஸ், டிடிவி சொல்கிறதுல அப்படி நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. ஓகேங்க சார், நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் அதுக்கு நன்றிங்க சார். சார் நன்றி சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.